தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லையை தொடர்ந்து இன்று நடைபெறுகிறது கோவை மாநகராட்சி மேயருக்கான மறைமுக தேர்தல். திமுக சார்பில் மாநகராட்சி 29வது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகி போட்டி. கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலையொட்டி திமுக மாமன்ற உறுப்பினர்கள் தீவிர ஆலோசனை. திமுக தலைமை அறிவித்த மேயர் வேட்பாளர் ரங்கநாயகிக்கு அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தியதாக தகவல். காஞ்சிபுரம் மாநகராட்சி முன்னாள் நகரமைப்பு பிரிவு அலுவலர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் சோதனை என தகவல். சுயசான்றின் அடிப்படையில் எளிமையாக கட்டிட அனுமதி பெறும் பலன்களை தடுக்கும் நோக்கில் தவறான கருத்துக்களை பரப்பப்படுகிறது. சென்னையில் கட்டிட அனுமதிக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு மாநகராட்சி மறுப்பு. நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 22 பேர் கைது. இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையால் மீனவர்கள் அதிருப்தி. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 405 உயர்வு. 8வது நாளாக தொடரும் மீட்பு பணி. பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கு விசாரணை. தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்த 3 பேரை ஆஜராக கோரி என்ஐஏ அதிகாரிகள் சம்மன். சென்னையில் இன்று முதல் வருகிற 25ஆம் தேதி வரை 0 விபத்துகள் காட்டும் போக்குவரத்து காவல் ஆய்வாளருக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் பரிசு. மாநகர போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 31,000 கனஅடியாக சரிவு. சுற்றுலா பயணிகளுக்கு தடை 21வது நாளாக நீட்டிப்பு. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 95 அடியாக உயர்வு. மூன்றாம் நிலை ஒப்பந்ததாரராக பதிவு செய்ய லஞ்சம் கேட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலக மேலாளர் கைது. பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை. நெல்லை மேலப்பாளையத்தில் ஆன்லைன் சென்டர் நடத்தி வந்த இளைஞர் வெட்டி படுகொலை. கடைக்குள் புகுந்து வெட்டிய மர்ம கும்பல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. திருவள்ளூரில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் கார் இயக்கிய திமுக பிரமுகரின் மகனுக்கு 10,000 அபராதம். வீடியோ வெளியாகி எதிர்ப்பு கிளப்பிய நிலையில் போலீசார் நடவடிக்கை. உதகையில் தங்கும் விடுதி நடத்துபவர்களிடம் அதிமுக கவுன்சிலர் கணவர் பணம் கேட்டு மிரட்டல். மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்டவர் புகார். வங்கதேச நாடாளுமன்றத்தை இரவோடு இரவாக கலைத்தார் அந்நாட்டு அதிபர் முகமது ஷிஹாபுதீன். ஊழல் வழக்கில் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் பேகம் கலிதா ஜியாவை விடுதலை செய்யும் உத்தரவு.
நாட்டை விட்டு வெளியேறிய வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம். டெல்லியிலிருந்து விமானம் மூலம் லண்டன் செல்ல உள்ளதாக தகவல். வங்கதேசத்தில் அசாதாரண சூழல் நிலவி வருவதால் திரிபுரா எல்லையில் சட்டவிரோத ஊடுருவல் அனுமதிக்கப்படாது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதி. அரசுமுறை பயணமாக பிஜி சென்றடைந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் வரவேற்றார் பிரதமர் சிதிவேனி ரபுகா. பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளித்த முப்படையினர். பாரிஸ் ஒலிம்பிக் ஸ்டீபிள் சேஸ் போட்டியில் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் இந்திய தடகள வீரர் அவினாஷ் சாப்ளே. ஆடவருக்கான 3000 மீட்டர் பிரிவில் 5ஆம் இடம் பிடித்த அசத்தல். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் 11வது நாளான இன்று களமிறங்கினார் நீரஜ் சோப்ரா. ஈட்டி எறிதல் போட்டியின் தகுதி சுற்றில் களம் காண்கிறார். டாக்டர் அம்பேத்கரின் குரலாக என்றைக்கும் இருப்பேன். தங்கலான் பட இசை வெளியீட்டு விழாவில் இயக்குநர் பாரஞ்சித் பேச்சு.